Hello friends, நான் உங்க விஜய். இதனோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். அது என்னன்னா ஐபோன்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு 3 வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். ஐபோன்ல பேசிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதுக்கு அப்புறம் வந்து கேலண்டர் ஈவென்ட் வைரஸ் அது வந்து எப்படி கிளியர் பண்றதுன்னு அதை நீங்க பார்க்கலாம்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்டர்வியூக்கான டிப்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ், ஸ்டேஜ் பிரசன்டேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்காமல் நீங்கள் நார்மலாக அந்த ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துடும். இதுதான் அதோட ஐக்கான். இந்த மூவ் ஆகிற தான் இதோட ஐக்கான். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி நார்மலாக ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி டிம் ஆகிடும் அந்த ஐக்கானு. இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்காச்சு. அதில் வந்து ஆக்சசபிலிட்டி செட்டிங் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆக்சசபிலிட்டி செட்டிங் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அசிஸ்டிவ் டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துடும். நீங்கள் எங்கே வேணாலும் அதை வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணி. இதே வந்து எனக்கு சிங்கிள் ஸ்க்ரீனில் வேணால் டபுள் டேப் பண்ணால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அதேமாரி உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் அதே ஆக்சசபிலிட்டி செட்டிங் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதேமாரி டச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அசிஸ்டிவ் டச் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டபுள் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துடும். இது வந்து ஒரு ட்ரிக்கு. இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வேணான்னா கூட நீங்கள் அந்த அசிஸ்டிவ் டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் வேணான்னா இப்போ வந்து மறுபடியும் டச் ஆப்ஷனில் போய் அசிஸ்டிவ் டச் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் வந்து போயிடும். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு 2 ட்ரிக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, சிங்கிள் டேப் அப்புறம் டபுள் டேப்பில் பண்ணுறது. இப்போ அடுத்தது வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் கேமராவை. அதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஆக்சசபிலிட்டி அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணிக்கணும். அது கடைசியாக நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு க்ரியேட் நியூ கமெண்ட்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து டேக் ஃபோட்டோ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டேக் ஃபோட்டோகிராஃப்னு ஒரு இதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து ரன் கஸ்டமைஸ் கெஸ்சர் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மார்க் மாதிரி ஒன்று வரும். அதில் உங்கள் ஃபிங்கர் வச்சு ப்ளூ கலரில் ஒரு மார்க் வந்துருச்சா. இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வந்து வாய்ஸ் கண்ட்ரோலில் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸில் கண்ட்ரோல் ஆகும். டேக் ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து வாய்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு எப்படி எடுக்கிறதுன்றதை வந்து பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டபுள் டேப்லேயும் சிங்கிள் டேப்லேயும் எப்படி எடுக்கிறதுன்றதை வந்து பார்த்தோம்.
அடுத்து மூணாவது ஆப்ஷன் வந்து ஃபோட்டோ இதை வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதையும் பார்த்தோம். அது வந்து மூணாவது ட்ரிக்கு. இந்த ஃபோட்டோ வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் வந்து குரூப் ஃபோட்டோவோ இல்லை செல்ஃபியோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.